friends, welcome to our channel. நான் உங்கள் சா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தெலுங்கு மூவி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ தெலுங்கு மூவி வந்து இந்த படம் வந்து வந்துச்சு, ரொம்ப ஹிட் ஆச்சு, ரொம்ப செம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தியேட்டர்லலாம். ஸோ அந்த படம் ஃபைனலி ஓடிடியில் வந்துச்சு. நாங்கள் ஓடிடிக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு இந்த படம், அதுக்கு தான் நம்ம எப்படியாவது பார்த்து ரிவ்யூ பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக லேட் ரிவ்யூ தான். சண்டே நாங்கள் பார்த்துட்டு, ஆனால் நாங்களும் வேலைக்கெல்லாம் போகிறதுனால எங்களால் டைமுக்கு பார்க்க முடியல. ஸோ அதனால சரி ஓகே பார்த்த உடனே போடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கோம். ஸோ இந்த படம் பேர் என்னென்னா தண்டே. எஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, நம்ம நாகச்சைத்தன்யா சார் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து சாய் பல்லவி மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வேறு லெவலில் அந்த ஆஸ்கர் லெவலில் ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த நேச்சுரலாக இது இருக்கும் அவங்ககிட்ட. அதே மாதிரி டான்ஸர், ரொம்ப செம்ம டான்ஸர் அவங்க. ஆல்ரெடி இங்கே ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் தேங்க்யூன்னு ஒரு படம் இருக்கும். அதுலேயும் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டான்ஸுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதனால இப்போ ஆல்ரெடி இந்த செகண்ட் டைம்னால நாங்களுமே ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோக்கி இந்த ரோலில் வந்து ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த படத்துக்கு தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து சந்து அண்ட் மியூசிக் பை டிஎஸ்பி சார் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட கதை எப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஃபிஷர்மேனாக இருக்காங்க, நம்ம நாகச்சைத்தன்யா அவங்க. ஸோ அதே ஒரு சின்ன கிராமத்தில் அதே இடத்துல வந்து சாய் பல்லவி அவங்க லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஸோ லவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபிஷர்மேன்னா அவங்க எப்பவுமே கடலுக்கு போவாங்க. கடல்னா இவங்க குஜராத்துக்கு போகிறாங்க, குஜராத் அந்த சைட் போகிறாங்க. ஸோ போயிட்டு வர்றதுக்கு அந்த ஒரு 9 months ஆகுது. அந்த 9 months பீரியட்ல இவங்க அவங்களுக்காக காத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க லவ் வந்து ஆல்மோஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்களா கடைசியில், இல்லை பிரிகிறாங்களா தான் கதை. నీకు ఏడు నీళ్ళతో స్నానం చేయడం ఇష్టమా, లేకపోతే నాతో ఉండడం ఇష్టమా? నువ్వు నాకు ఏడు నీళ్ళతో స్నానం చేయించడం ఇంకా ఇష్టమే. ஸோ படம் வந்து ஸ்டார்ட்லேயே வந்து நம்ம ஹீரோயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப கவலையாக, அந்த சோகமாக அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அதில் உட்காந்துட்டு இருக்கும்போதுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மழை பெய்கிற மாதிரி ஒரு சீன் வந்து, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தான் எதுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒத்தையில உட்கார்றாங்க, ஸ்டார்டிங்லேயே அவங்க எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க, எந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் அவங்க தான் தெரியுதுக்கு அவங்க டக்குன்னு இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கூட யோசிச்சுட்டு ஓகே ஹீரோ கூட கல்யாணம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சா, அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை வேற யாரையோ கல்யாணம் பண்ண போகிற மாதிரி அந்த ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வர்ற மாதிரி ஒரு இது நடந்துருந்துச்சு. அது வந்து இன்னுமே எங்களுக்கு வந்து எனக்கு எப்படி அப்போ இவங்க கூட கல்யாணம் பண்ணுறாங்கன்னா நம்ம நாகச்சைத்தன்யா சார் எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து ரொம்பவே இதாகிடுச்சு. ஸோ அதுக்கு அப்படி தான் படம் ஸ்டார்ட்டே ஆச்சு. அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மாப்பிள்ளை கூட வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் செஷன் கரெக்ட். அதில் தான் அவங்க கதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம அது எப்படின்னா அந்த கதையை அவங்க த்ரூ அவங்க அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாகச்சைத்தன்யா சார் அவங்களோட ரகட் லுக்கில் அந்த ஃபிஷர்மேனாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க அதில் வந்து அதே ஆனால் அவங்களுக்கு தெரியாது இங்கே இதெல்லாம் நடக்குது. ஸோ அவங்க அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க அவரோட கால்க்காக. அதுக்கு நடுவில் ஒரு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற இதில் வந்து அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஃபிஷர்மேன் பகுதியிலேருந்து ஒருத்தங்க இறந்துருந்தாங்க. அந்த இறந்ததுக்கப்புறம் சாய் பல்லவி அவங்களுக்கு பயம் வந்ததுக்கு இதே மாதிரி இவங்களும் போனாங்கன்னா இறந்துருவாங்க, ஸோ நீ போகாதன்னு தடுக்கிறாங்க. தடுத்தாலும் நான் போவேங்கிறதுல அவங்க போகிறாங்க. அது எதுக்காக போற சிச்சுவேஷன் என்னங்கிறது வந்து நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுலதான் அந்த படத்தோட டைட்டிலும் சரி. ஏன்னா அவங்களும் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு அடமெண்டா போகணும்னு நினைக்கலாம். அந்த நிறைய சிச்சுவேஷன் வருது, அது சாய் பல்லவி மேமுக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க ஒரு சைடில் இருக்காங்க, இவங்க ஒரு சைடில் அவங்களுக்காக அதை ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய டைம் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க பேசுறது. ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே அந்த ஃபீலிங்ஸ் போய்கிட்டே இருக்கும். அது எல்லாமே ரொம்பவே அதுக்கப்புறம் அவங்க போகும்போதுல அவங்க பாகிஸ்தான்ல ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஸோ மாட்டினதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி மீண்டு வராங்க, அதுக்கு யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிறதும் இந்த கதை தான். சாய் பல்லவி மேம் ஆக்டிங்காக இருக்கட்டும், நாகச்சைத்தன்யா அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பேரும் ஒரு பிரிஞ்சிருந்து ஒரு இடத்துல இவங்களோட ஸ்டோரி ஓடிட்டுருக்கோம், இன்னொரு இடத்துல நம்ம நாகச்சைத்தன்யா சாரோட ஸ்டோரி ஓடிட்டுருக்கோம். ரெண்டு பேருக்குமே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. ஆஸ் ஏ ஒரு லவ்வர்ஸாக வந்து நம்ம பிரிஞ்சிருந்தா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
ஆக்சுவலாக மற்ற ஃபிஷர்மேன் நம்ம நிறைய டைம் வந்து அந்த ஆர்மியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஆனால் வந்து அந்த ஃபிஷர்மேனுக்குமே அந்த அளவுக்கு அவங்களுமே சொல்ல போனால் அந்த பார்டர் இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு வரவங்க கஷ்டமான வேலை எப்படி நம்ம ஆர்மி சொல்கிறோம் அதே மாதிரி இவங்களுமே நம்மளுக்காக உள்ள போய் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு அவங்களோட ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறது அதில் அந்த த்ரூ அவுட் தட் லாங் ஜேர்னி வந்து அவங்க ரிட்டர்ன் வரும்போதுல அவங்க உயிரோட வருவாங்களா வரமாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து விஷுவலைஸாக அவங்க காட்டியிருந்ததாக இருக்கட்டும். அதில் அந்த போட் சீன்லேயுமே நிறைய சீன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்பவே விஷுவலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக சொல்லுவாங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் அப்புறம் பிஜிஎம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஆட் ஆன் ஆகுது. அப்புறம் ஃபைட்டு ஆக்ஷன் ஒரு பகுதி இருக்குது அதுவுமே நல்லா ஸ்டண்ட் இதெல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். எஸ். ஸோ ஓவரால் பார்க்கும்போது படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் நாங்கள் ஹைப் ஏற்றுற அளவுக்கு எங்களுக்கு அந்த இது வரல. பட் ஓவரால் ஓகே நல்லா இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம் அது என்ன சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஃபிஷர்மேன்னா ஓகே அந்த லவ் காட்டுவாங்க அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஃபிஷர்மேனோட லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அவங்க மਤਲਬ என்ன சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலியை பிரிஞ்சு எவ்வளோ நாள் இருக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து அதுக்கப்புறம் சப்போஸ் அவங்க அந்த மாதிரி விஷயத்தில் பார்டரில் போய் மாட்டினா என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இன் டெப்த் காமிச்சிருந்தாங்க. அதில் வந்து உண்மையிலே நம்ம எல்லாருமே அழுகிற ரேஞ்சில் அந்த அளவுக்கு அந்த படம் ரொம்பவே ஃபீலாகவே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த சிவா சாங்னு ஒன்று வரும் அதில் வந்து சாய்பலி மாமா அப்புறம் இல்லை அதில் இன்னொரு சாங் இருக்குல்ல அந்த சிவா அந்த சாமி கும்பிடும் போது 2 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அது வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அந்த 2 பேரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஐலஸா பாட்டாக இருக்கும் அந்த மியூசிக் அந்த பாட்டு எல்லாமே வீடியோ சாங் கேட்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஓவரால். ஸோ தியேட்டரில் பார்த்துருந்தா கண்டிப்பாக இன்னும் நல்லா எஃபெக்ட்ஸ் கிடச்சிருக்கும். மேபி எங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பிடிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து 4 ஸ்டார் கூட கொடுக்குற லெவலில் இருந்திருக்கலாம். ஸோ இது நாங்கள் மேபி வீட்டில் பார்த்ததுனால அந்த என்ன சொல்லுவாங்க அது நிறையா நம்மளுக்கு அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் அந்த ஆடியோ எஃபெக்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்காதுல்ல. ஸோ அதனால மேபி இருக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அந்த ஃபிஷர்மேன் ஸ்ட்ரகல் வித் அந்த லவ் வந்து எப்படிலாம் அந்த 2 பேர்த்துக்குள்ள அந்த ஃபைட்டாக இருக்கட்டும் 2 பேர்த்துக்குள்ள இருக்க அந்த லவ்வாக இருக்கட்டும் அது எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பாக நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி டிஎஸ்பி சாரோட மியூசிக் தான் இதில் வந்து ரொம்பவே ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களோட மற்ற என்ன சொல்லலாம் மியூசிக் வந்து எந்த இடத்துல ஹைப் கொடுக்கணுமோ அந்த இடத்துல ரொம்பவே அந்த விஷயத்தை கொண்டு வந்துச்சு. நிறைய ஃபைட் சீன்லேயே இருக்கட்டும் லவ் சீனில் அந்த பாட்டு வர்றதா இருக்கட்டும் மியூசிக் வர்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஓவராலே அந்த சொல்லுவாங்களா அந்த ஃபுல் மூவியை வந்து அவங்க மியூசிக்கால் ரொம்பவே கவர் பண்ணியிருந்தாங்க. எஸ். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 3 ஸ்டார். தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ். ஸோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்குள்ள ரிவ்யூ முடிச்சு நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ண வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.